அண்ணா சீரியல் டிசம்பர் 29 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் வந்து கோயிலுக்குள்ளே இருக்காங்கல்ல, இதை நல்லா படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு சைன் போட்டுட்டிங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச மாதிரி. அவர் தான் வந்து தர்மகர்த்தா, அது யாரையும் மாற்ற முடியாது அப்படின்னு விஓ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பத்திரத்தை வந்து கையில் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும். வெளியே அந்த உடம்புடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ சண்முகம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. சண்முகத்தை பார்த்துட்டு, வாப்பா சண்முகம், என்ன இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்க? உள்ள உன் மாமனாரா அண்ணன் போஸ்ட்டாக வந்து தர்மகர்த்தாவாக செலக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அண்ணன் போஸ்ட்டாக அவரை செலக்ட் பண்ண போகிறாங்களா? யாருக்கிட்ட இந்த முடிவு எடுத்தாங்கன்னு டென்ஷனாக வந்து உள்ளே போக பார்க்குறாங்க சண்முகம். அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த உடங்குடி கிட்ட கேட்குறாங்க, அம்மா என் கூட ஒரு ஆள் வந்தாரே, நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா உள்ளே என்ன வேலை போய்கிட்டு இருக்கு, நீ என்னடானா சம்மந்தமே எல்லாம் பேசிகிட்டு இருக்க, அது முக்கியமாக இப்போ அப்படின்னு அந்த உடங்குடி கேட்டுட்டு இருக்கேன். இல்லை என் கூட ஒருத்தர் வந்தார், கால் நொண்டி நடந்தார், மதிய பூஜைக்குள்ளே வந்து கோயிலுக்கு போகணுன்னு வேற கேட்டார், அவரை கூட்டிகிட்டு தான் வந்தால் அவரை காங்கல அப்படின்னு சண்முகம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி யாரும் பார்க்கலங்கிற மாதிரி உடங்குடி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு நிமிஷம் அவங்க அம்மா சூடாமணி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க சண்முகம். அந்த நான் கும்பிட்றேன் என் அப்பா முருகன் அவங்க கூட துணையாக இருப்பார் அப்படின்னு சொன்னதை நினச்சிட்டு, முருகா அப்போ நீ தான் வந்தியா நினச்சிட்டு உள்ளே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க சண்முகம். உள்ளே வந்துட்டு அந்த விஏஓ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கமிட்டி மெம்பர்ஸை கூப்பிட்டு இதை வாஸ்து பார்த்துட்டு சைன் போடுங்கன்னு ஒரு பர்சன் கையில் கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கி வந்து சிக்னேச்சர் போடலான்னு போகும்போது சண்முகம் கரெக்டாக உள்ளே போயிட்டு அந்த பேப்பரை பிடுங்கி, யாரை கேட்டு இதை வந்து இப்போ முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா சண்முகம் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதான் நீ எலெக்ஷனில் நிற்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன அப்படின்னு வந்து அங்கே இருக்கவங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் நிற்கலன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே சவுந்தரபாட்டிக்கிட்ட போய் நின்றுட்டு சண்முகம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இதெல்லாம் மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை கேட்டு இப்படி முடிவு பண்ணீங்க அப்படிலாம் வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்க, என்ன யாரில் மாற்றி பேசுகிறா, நீ தானே வந்து நிற்கலன்னு சொன்ன, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். நான் நிற்கலன்னு உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு பதிலுக்கு கேட்குறாங்க. அங்கே இருக்க கமிட்டி மெம்பர்ஸும் இதே கேட்பாங்க. நீ நிற்கலன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் நிற்கலன்னு உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. திரும்பவும் வந்துட்டு யார்கிட்ட சொன்னால, நீ என் பொண்ணு பரணி கிட்ட சொன்னல அப்படின்னு கேட்குறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் வந்து உங்ககிட்ட சொன்னதாக தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க சவுந்தரபாண்டி கிட்ட. என்கிட்ட சொல்லலை, என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான். இங்கே வந்து ஒரு ரவுடி பையன் கோயிலில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் யாரும் எதுவும் கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து சவுந்தரபாண்டி கேட்டிருப்பாங்க. அதான் மாற்றி எல்லாரும் மாற்றி ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நீ தான் நிற்கலன்னு சொன்னல அப்படிலாம் வந்து கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சண்முகத்துக்கிட்ட சத்தம் போட சண்முகம் தெளிவாக பேசுகிறாங்க. நான் வந்து யார்கிட்டையும் உங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லவே இல்லைங்கிறாங்க. பரணி கிட்ட சொல்லலையா அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்க, ஆமாம் சொன்னேன், ஆனால் பரணி என்னுடைய பொண்டாட்டி, புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை முன்ன பின்ன இருக்கும், சமாதானப்படுத்துறதுக்காண்டி நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அதெல்லாம் உங்கள் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சண்முகம் சொல்ல, பரணி கிட்ட சொல்லலன்னு சத்தியம் பண்ணுன்னு வேற கேட்பாங்க சவுந்தரபாண்டி. அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது, உங்கள் யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இப்படி முடிவு பண்ணலாம் அண்ணன் போஸ்ட்டா அப்படின்னு வந்து கேட்பாங்க சண்முகம். விஓ பார்த்துட்டு, அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இது வந்து செல்லாது, எலெக்ஷன் ஒன்று சொல்லவே இல்லை, அப்படி இருக்கும்போது தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணாமையே அண்ணன் போஸ்ட்டாக யாரையும் அறிவிக்க முடியாது, என்ன விஓ சார் சட்டப்படி இது செல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். நான் எவ்வளவோ சொன்னேன், இங்கே இருக்கவங்க தான் ஓகேங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் நானும் ஓகேன்னு வந்தேன் அப்படின்னு விஓ சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மட்டும் எலெக்ஷன் நடந்து அவர் ஜெயிச்சாருன்னா சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஓவும் ஆமாம் இப்போ நான் எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், எலெக்ஷன் வந்து 10ஆம் தேதிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அன்றைய தேதியில் நீங்கள் வந்துட்டு நாமினேஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஓட்டு போட்டு தர்மகர்த்தா யாருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. சண்முகம் அந்த பத்திரத்தை கிழிச்சு சவுந்தரபாண்டி மூஞ்சிலேயே முதலையே வீசியிருப்பாங்க. அப்படியே ஆண் பார்த்துட்டு இருப்பாங்க சவுந்தரபாண்டி. சனியன் கூட வந்துட்டுல பிரச்சனை, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு கூட மனசில் நினைப்பாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போகிறாங்க. சண்முகம் சவுந்தரபாண்டியை பற்றி, என்ன நான் இல்லாதப்போ வந்துட்டு பின்பக்கமாக காரியத்தை சாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, அது எப்போதுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்போ எலெக்ஷன் தேதி தானே சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் வரட்டும், அதில் நின்று நான் ஜெயிச்சு காட்டுறேன், தர்மகர்த்தா ஆகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வழக்கம் போல் வெறும் பயிலன்னு சொல்லி தான் சண்முகத்தை திட்டுவாங்க. சண்முகம் உடனே அது நடக்கவே நடக்காது, இந்த எலெக்ஷனில் நின்று நான் ஜெயிக்கிறேன், எனக்கு அப்படி நிற்கணும் ஜெயிக்கணும்னு கட்டளையிட்டது யார் தெரியும்ல, எங்கள் அம்மா தான். இந்த எலெக்ஷனில் அடிக்க போகிறது வெற்றிமணி இல்லை, உனக்கான சாவுமணி தான். நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு தர்மகர்த்தாவா ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா சிங்க மாதிரி நட போட்டு இந்த ஊருக்குள்ளே வரதான் போகிறாங்க. எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நீ செஞ்சிட்டு இருந்த பித்தலாட்டம் எல்லாத்தையும் இந்த ஊருக்கு தெரியப்படுத்த தான் போகிறாங்க, உன்னை வந்து அடித்து தான் துரத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சண்முகம் பேசிகிட்டு இருக்காங்க. உன் பித்தலாட்டம் ஃபுல்லாகவே ஊருக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஆணு முழிச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அப்போ சனியா பின்னாடி இருந்து, நான் அப்போவே சொன்னேன் கேட்டா தானே, இப்போ பாரு அவன் வீராசமாக பேசிட்டு போகிறான், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சவுந்தரபாண்டி சோகமாக கோவமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க பரணியோட அண்ணன் வந்து அவன் எதுக்குப்பா முதல்ல தான் நிற்க மாட்டேன்னு பரணி கிட்ட சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்காண்டி இப்போ வந்து நிற்கிறான், எதுக்கு இப்படி மாற்றி
மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான். இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கவங்க கூட எதுக்காண்டி பரணி வாழணும், பேசாமல் அறுத்து போட்டுட்டு வர வேண்டியதானே அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவன் நிற்கலன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு நிற்கிறான்லாம் கோவமாக பேசிகிட்டு இருக்க. ஆமாம், அவன் எங்கே நிற்கன்னு சொன்னான், அப்பனு மௌனம் தானே மாற்றி மாற்றி பேசி அவனை நிற்க வச்சிங்க அப்படின்னு மனசில் நினைப்பாங்க சனியை. அடுத்ததாக வந்துட்டு அவன் நின்னா என்ன, எப்படி ஜெயிக்கிறான் நானும் பார்க்குறேன், அவனை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்க. அடப்போங்கய்யா, பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே ஒன்றும் இது பண்ண முடியல, இதில் என்ன பண்ணிடுவீங்க, அடப்போங்கய்யான்னு இப்போ தான் சொல்லுவாங்க சனியை. இதை சத்தமாக சொல்லிடுவாங்க வாய் திறந்து மனசுக்குள்ளே நினைக்காம. என்னது அடப்போங்கய்யாவா, நீ என்ன சொன்னேன்னு கோவமாக வந்து முத்துப்பாண்டி கிட்ட போகிறாங்க. நீ சொன்னல எதுக்காண்டி சொன்ன அப்படின்னு கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு சனியை இழுக்க சட்டையை பிடிச்சி கேட்பாங்க முத்துப்பாண்டி. அடப்போங்கய்யா, நீங்கள் அங்கே வந்து பார்த்துருக்கணும் நடந்ததுன்னு நான் சொல்ல வந்தேன்னு சனியை சமாளிச்சிருந்தாங்க. அங்கே எல்லாரும் சைன் போடுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஐயா தான் வந்து நான் சீக்கிரமாக சைன் போட வைங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் கேட்காம அவர் அரை மணி நேரமாக படிச்சுட்டு அங்கே இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் வாசிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சைன் போட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கான டைமுக்குள்ளே அந்த இடத்துக்கு சண்முகமும் வந்து அந்த பத்திரத்தை வாங்கி ஐயா முகத்திலேயே கிழிச்சு வீசிட்டான் தெரியுமா, நான் சொல்ல கேட்கவே இல்லை இவர் அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோங்கிற மாதிரி தலையிலேயே அடிச்சுக்கிடுறாங்க முத்துப்பாண்டி. ஏன்பா ஏன் அங்கே செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்கன்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. பத்திரத்தை கிழிச்சு மூஞ்சிலேயே வீசிட்டு நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஐயா கிட்டேயே சவால் விட்டுட்டு போயிருக்கான் அந்த சண்முகம் தெரியுமா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து திரும்பவும் வந்து முத்துப்பாண்டி என்னப்பா இதெல்லாம், சரி அவன் நின்னா என்ன, நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் சொன்னீங்க, ஆனால் அவன் ஜெயிச்சிட்டான்ல, இப்போ இதுலேயும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சனியை சொல்ல. என்ன அதுக்கு வந்து பதிலுக்கு முத்துப்பாண்டி கோவப்பட்டு அடிக்க போக, ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதமாகவே பேசிட்டு இருக்க நீனு அப்படின்னு முத்துப்பாண்டி சனியனை சொல்லிட்டு அடிக்க போயிருப்பாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நானே இங்கே வந்து அடிவயிறு கலங்கி போய் நின்றுட்டு இருக்கேன், அவன் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் என்னடானா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவன் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது, இந்த காசு இல்லாதவங்களை வந்து மட்டமாக பேசுவாங்களே அந்த மாதிரி பேசுகிறாங்க. பக்கத்தவங்கலாம் வந்து வரிசையில் வந்து நில்லுங்க என்ன வரிசையில் நின்று சாமி கும்பிட சொல்லிட்டு இருப்பான், எனக்கு அது எவ்வளோ அவமரியாதையாக இருக்கும், நீ வந்து என்ன செஞ்ச பிரசிடென்ட் எலெக்ஷனில் அந்த மாதிரி தான் இருக்கும், பேசாமல் ஒரு 8 முளை கயிறு வாங்கிட்டு வா நான் தொங்கிடுதேன் அப்படிலாம் வந்து சவுந்தரபாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஜெயிச்சு என்னெல்லாம் செய்ய போகிறானோ அப்படின்னு புலம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தானே இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர், அதனால் நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அறுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்காத, அப்படியே வந்து புதைச்சிரு, ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன்னா பயம், சரியா, யாரு கையும் நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என் மேலே படக்கூடாது அப்படிலாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஐயய்ய இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாவை பற்றி தான் பேச்சா அப்படின்னு கையில் ஆர்த்தி தட்டோட அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க பரணியோட அம்மா பாக்கியம். இந்தாங்க சாமி கும்பிட்டேன், ஆர்த்தி எடுத்துக்கோங்க, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க விடான வீட்டில் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடி நான் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்குது உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு வந்து பதிலுக்கு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தர்மகத்தாவை இருந்து என்னதான் செய்ய போறீங்க, 20 வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்களா, அப்படி என்னதான் செஞ்சீங்க, இனிமேல் இல்லைனா தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி சாமி கும்பிட போனதுமே வந்து லைனில் நிற்காம போய் நேராக சாமி கும்பிட முடியுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டாதான் இப்போ என்ன குறைஞ்சிட போகிறோம், இல்லை அப்படியே கும்பிட்டுட்டு போகலாம், இனிமேலுக்கு தர்மகத்தா பதவி அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குது, இந்தாங்க பதில் ஆர்த்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் இங்கே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்துட்டு இருக்கேனா அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, ஆர்த்தி தொட்டு கும்பிட்டுக்கோங்கன்னு திரும்பவும் சொல்ல அதை தொடலான்னு சவுந்தரபாண்டி போகிறாங்க. சடனாக ஆர்த்தி கற்பூரம் வந்து அணைஞ்சிருது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க சவுந்தரபாண்டி சனியை 2 பேருமே. சனியை உடனே என்னது கெட்ட நேரம்னு சொல்லிட்டே இருந்தேன், நிஜமாவே இவருக்கு ஆரம்பிச்சுட்டு போலையே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. பரணியோட அம்மா உடனே நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து அந்த சாமிக்கே பிடிக்கல போல, அதான் சகனம் மூலமாக காட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்படியே ஷாக்காக முடிச்சிட்டு இருக்க சவுந்தரபாண்டியை பார்த்து அவங்க பையன் சொல்லிட்டு இருக்காங்க, முத்துப்பாண்டி நீ எதுக்குப்பா இப்படி கலந்து புலம்பிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னா எலெக்ஷனில் நிற்க முடியாது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டியும். அப்போ ஊரில் யாரையாவது ஒருத்தனை விட்டு சண்முகத்துக்கு மேலே கேஸ் கொடுக்க சொல்லு, சாதாரண கேஸ் கிடையாது, ஸ்ட்ராங்கான கேஸாக கொடுக்க சொல்லு, நான் வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த அவனை உள்ள தூக்கி வச்சு கிரிமினலாக வந்து இது பண்ணி விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கவும் முடியாது, அது என்னது பிரசிடெண்ட்டா அந்த போஸ்டிங்கும் வந்து அவனை விட்டு போயிடும், அதுக்கு அடுத்தபடியாக அதிக ஓட்டு வாங்கியிருக்க நீ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் ஆயிடுவப்பா, நீ கேஸை மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சவுந்தரபாண்டி செம்ம ஹாப்பி. நீ அப்படி பண்ணிடுவியால அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவேன், ஆனால் கேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக விழணும் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் உன்னை பெற்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், கம்ப்ளைண்ட் தானே நான் கொடுக்க வச்சிருந்தேன்ல, நீ சொன்னதை மட்டும் செஞ்சிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. நீ கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுக்க வைப்பா, அதுக்கப்புறம் வந்து அவன் தர்மகத்தா கிடையாது, நீ தான் தர்மகத்தாவை, அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டும் நீ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. இதை கேட்டு சவுந்தரபாண்டி செம்ம ஹாப்பி. அடுத்த சீனில் சண்முகத்தோட வீட்டு தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இப்போ சண்முகம்னு கூப்பிட்டுட்டு பரணியோட அம்மா வராங்க. உள்ளேருந்து பரணியை வெளியே வரதை பார்த்துட்டு நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் கம்மி, கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியது இருந்தது, அதனால கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா சண்முகம் என்னமோ
வந்து தர்மகர்த்தா எலெக்ஷனில் நிற்க போகிறானாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பரணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நிற்க மாட்டான், எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், அதனால் வந்து கண்டிப்பாக நிற்க மாட்டான், நீ கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோயிலில் நான் தர்மகர்த்தா எலெக்ஷனுக்கு நின்று ஜெயிட்டு காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கானாமே உங்கள் அப்பா கிட்ட, வீட்டுக்கு வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்குற பரணி ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக்காக முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.